வணக்கம் தோழர்களே! நான் உங்கள் லாயர் குமரவேல். திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சி வந்துட்டு எவ்வளோ தொகுதி கேட்டிருக்காங்க, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ தொகுதி குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தேச தொகுதி பங்கீடு வந்துட்டு வெளியாகியிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். லாட்டிய சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க லாட்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திமுக கூட்டணியில வந்துட்டு முக்கியமான கட்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சி மொத்தம் 40 தொகுதியும் ப்ளஸ் 1லேருந்து 2 ராஜ்யசபா சீட்ட வந்து கேட்குறாங்க. ஆனா, திமுக தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, 28 சீட்டு வந்துட்டு ஒரு 25லேருந்து 28 சீட்டு வந்தும் குடுக்குற மாரியும், ஒரு ராஜ்யசபா சீட்ட வந்து குடுக்குற மாரியும் வந்துட்டு பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. இது கூட வந்து புதுச்சேரியில அவங்களுக்கு சீட்ல வந்துட்டு ஒதுக்குற மாரி வந்து பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதவியும் வந்துட்டு காங்கிரஸுக்கு வந்து தர்ற மாரி வந்து பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. இது கூட வந்துட்டு தமிழ்நாட்டில வந்துட்டு ரொம்ப முக்கியமான கட்சி, முன்னாடி இருந்த ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேமுதிக. கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது வந்து அந்த கட்சி வந்துட்டு ஒரு வாக்கு சதவீதம் ரொம்ப அதிகமா வந்து வச்சிருந்தாங்க. கடைசி தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. ஆனா, இப்போ வந்துட்டு அவங்க டிஎம்கே கூட்டணியில 20 சட்டமன்ற தொகுதியும், ஒரு ராஜ்யசபா சீட்டும் வந்து கேட்குறாங்க. இது வந்து பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. ஆனா, இது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆவலங்க. ஆனா, திமுக தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, 8 சீட்டு வந்துட்டு குடுக்குற மாரி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்துட்டு ஆட்சி அமைஞ்சோன்னா வந்துட்டு பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான திமுக அலையன்ஸ்ல இருக்கிற கட்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விசிக, விடுதலை சிறுத்தை கட்சி. இந்த கட்சி மொத்தம் வந்துட்டு 10 சீட்டு வந்துட்டு கேட்குற மாரி இருக்கு. ப்ளஸ் புதுச்சேரியிலயும் வந்துட்டு ஒரு சில சீட்டு வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஆனா, திமுக தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 6லேருந்து 8 சீட்டு வந்து தர மாரி வந்து பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. புதுச்சேரியில வந்துட்டு ஒரு சீட்டு வந்து குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட்லயே வந்துட்டு மொத்தம் 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க. ஒண்ணு சிபிஐ, இன்னொன்னு சிபிஐஎம். இந்த சிபிஐ, சிபிஎம்மும் வந்துட்டு மொத்தம் 10 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. ஆனா, திமுக தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6லேருந்து 8 சீட்டு தான் வந்து குடுக்குற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாரி மதிமுகவும் வந்து 10 சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு 6லேருந்துட்டு 10 சீட்டுக்குள்ள வந்துட்டு எதனாச்சும் தர பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 6லேருந்து 8 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மக்கள் நீதி மய்யம். மக்கள் நீதி மய்யம் ஆல்ரெடி சட்டமன்ற தேர்தல்ல வந்துட்டு போட்டியிட்டு அவங்களுக்கு ஒரு 2% ஓட்டு வந்து வாக்கு வங்கி இருக்கு. இந்த இந்த டைம் அவங்க 15 சீட்டுக்கு கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனா, திமுக தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 தொகுதி வந்து ஒதுக்குற மாரி வந்து பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. 3லேருந்து 5 தொகுதியும். அதுவும் நீங்க உதய சின்னத்தில வந்து போட்டியிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதிகமான தொகுதி ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தனி சின்னம்னு இருந்தா ஒரு 2லேருந்து 3 தொகுதி ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் வந்து பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. அதுவும் வந்துட்டு தெரிய வரல. இதர கட்சிகள் வந்துட்டு சின்ன சின்ன கட்சி இருக்கு. இதுல கொங்கு மக்கள் தேசிய கட்சி வந்துட்டு 2 சீட்டு வந்து கேட்குறாங்க. இந்திய முஸ்லீம் லீக் வந்து கட்சி வந்துட்டு 2 சீட்டு கேட்குறாங்க. இந்த 2 கட்சியும் தனி சிம்பல்ல வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, கொங்கு மக்கள் கட்சி போன வாட்டி உதய் செய்ற சின்னம்ல வந்து நின்னாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தனி சின்னம் இருக்கு. ஏணி சின்னம். அந்த சின்னத்தை வச்சு அவங்க வந்து 2 தொகுதி வந்துட்டு போட்டு குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அவங்க 5 தொகுதி வேணும்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. இது கூட வந்துட்டு இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, அதுக்கப்புறம் ராஷ்டிரிய ஜனதா தளம். இந்த மாரி ஒரு சில கட்சிகள வந்துட்டு கூட்டணியில வந்து கேட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பேச்சுவார்த்தை வந்துன்னு இருக்கு. வெளிய இருக்க தகவல்ல. இது நடுவுல முக்கியமானது வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஐயா வந்து டிஎம்கே சைடுல வந்துட்டு அலைன்ஸ் வந்து பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. ஆனா, இந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு எந்த நிலைப்பாடு எடுக்கும்னு தெரியல. அவங்க தரப்புல என்ன கேட்குறாங்கன்னா, 10 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராமதாஸ் ஐயாக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஓட்டு வங்கி பிரிஞ்சதால அவங்க டிஎம்கே சைடுல வந்துட்டு 5 சீட்டு தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதுச்சேரியிலயும் வந்துட்டு ஒரு சீட்டு தர்றாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு தெரியல. இதுதான் இப்போதைக்கு டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயின்னு இருக்கு. வேற எதனாச்சும் அப்டேட் இருக்கு டிஎம்கே அலைன்ஸ் பத்தி வேற எதனாச்சும் அப்டேட் இருக்குன்னா நான் வந்து புது வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றேன். லாட்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எதனாச்சும் வேற எதனாச்சும் அலைன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், வேற எதனாச்சும் தொகுதியை பத்தி தெரிஞ்சுக்கணும் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க. அதுக்கு நான் வீடியோவும் பப்ளிஷ் பண்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.